இரண்டாம் உலகப் போரின் 80வது ஆண்டு வெற்றி விழாவில் சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகிய 3 பேரும் கலந்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகுச்சு. இந்த விழாவில் சீன அரசு தங்களது போர் தளவாடங்களை காட்சிப்படுத்தியது அனைவரையும் வியக்க வச்சுச்சு. அதே போல இந்த விழாவில் வடகொரிய அதிபருடன் ஒரு பெண் இருந்தாங்க. யாரு அந்த பொண்ணு அப்படின்னு இன்டர்நெட்ல பலர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அடிக்கடி அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்து உலகத்தோட கவனத்தை ஈர்க்கிற நம்ம கிம் ஜாங் உன்னோட பொண்ணு தான். 2023ஆம் ஆண்டுல ஜூயேவின் பெயரை நாட்டில் வேறு எந்த பொண்ணுக்கும் சூட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருப்பாரு கிம் ஜாங் உன். அதே போல அந்த பெயரை ஏற்கனவே கொண்டிருப்பவர்கள் தங்களது பெயரை மாற்றவும் அறிவுறுத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு. வடகொரிய அதிபர் தனது மகள் கிம் ஜூயேவை முதல் முறையாக வெளிநாட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். இளம் வயதிலேயே சர்வதேச மேடையில அறிமுகமான ஜூயே ஏற்கனவே வடகொரியாவிற்குள் அன்பு மகள் என்று அழைக்கப்பட்டிருந்த அவர் இப்போது மரியாதைக்குரிய மகள் என்ற உயர்ந்த பட்டத்துடன் வலம் வருவதாக தகவல் வந்திருக்கு. இது வடகொரியாவின் தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சிறப்பாகும். ராக்கெட் சோதனைகள், அரசியல் விழாக்கள் என எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தந்தையின் பக்கத்தில் தோன்றிய ஜூயே இப்போது சர்வதேச அரசியலின் கவனத்தை ஈர்த்துள்ளார். வடகொரிய அதிபரான கிம் ஜாங்குக்கு 3 குழந்தைகள் இருப்பதாகவும் அதுல கிம் ஜூயே மட்டும் பொதுவெளியில வருவதாகவும் சொல்லப்படுது. இவங்க முதல் முறையாக 2022ல கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய அணுகுண்டு சோதனையின் போதுதான் வெளியில வந்தாங்க. இவங்களுக்கு இப்போ 13 வயதாகுது. இவங்க தான் வடகொரியாவோட அடுத்த அதிபரா உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு செய்தி வெளியாகிட்டு வருது. கிம் ஜூயேவுக்கு 8 வயதா இருக்கும் போதே என்னுடைய அடுத்த வாரிசு இவங்க தான் கிம் ஜாங் உன் தன்னுடைய ராணுவ தலைவர்களிடம் அறிமுகப்படுத்தியதாகவும் தகவல் வந்திருக்கு. அதை உறுதிப்படுத்தும் விதமாக கிம் ஜூயே தனது தந்தையுடன் அடிக்கடி வெளியில வந்திருந்த நிலையில தற்போது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளார். நீந்துவது, குதிரை ஏற்றத்தில் ஈடுபடுவது போன்றவைதான் கிம் ஜூவோட பொழுதுபோக்காம். வடகொரிய வரலாற்றிலேயே இதுவரை ஆண்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்து வந்த நிலையில இந்த வரலாற்றை முறியடிச்சு வடகொரியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைப்பாரா கிம் ஜூயே என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க மெட்ரோ பீப்புளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.